வணக்கம் நண்பர்களே. ஈசனை தேடி இமயம் நோக்கி என்கிற இந்த ஆன்மீக பயணத்தின் முதல் நாள் ஜூலை 17ஆம் தேதி காலை சந்தன்வாடியிலிருந்து நடைப்பயணம் புறப்படவிருக்கிறோம். சந்தன்வாடியில் எல்லா உள்ள அந்த நுழைவு அலுவலகத்தில் ஐடி போன்றவைகளை வாங்கி கொண்டு அனுமதி பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நேராக இப்போது கேம்புக்கு போயிட்டு அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு மேல் நோக்கி நம்ம போகிறோம். இப்போ இது நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த வழி அந்த கேம்ப்பு தாண்டி அந்த சந்தன்வாடி அடிவாரம் எங்கேருந்து நம்ம நடந்து போகணுமோ அந்த இடத்துக்கு இந்த ரோடு போகும். ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே பனி, எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னொன்று பாருங்களேன், ரெண்டு பக்கமும் நிறைய இராணுவத்தை சேர்ந்தவங்க, பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி நிறைய கடைகளும் இருக்குது. சொல்லப்போனால் அதே மாதிரி நிறைய டென்ட்டு, இந்த இராணுவத்தினர் தங்கிறதுக்கு இந்த கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த டோலி குதிரை, அந்த குதிரை ஓட்டுறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தங்கிறதுக்கான அந்த டென்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அந்த வருஷத்தில் அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பொதுவாக இந்த பயணங்கள் இருக்கும். ஸோ அதை ஒட்டின அந்த ஒரு 3 மாதம் மட்டுமே இங்கே இந்த அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி நம்ம பக்தர்களுக்கு இந்த வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போது நம்ம சந்தன்வாடியிலேருந்து கிளம்பணும். ஆனால் நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால, கொஞ்சம் லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால கொஞ்சம் அது பயணம் தாமதமாகும். நம்ம போயிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிக்கணும். நல்ல வேளைக்கு மழை இல்லாதனால ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது, போயிடலாம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த சந்தன்வாடியை பற்றி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னாக்கா, சிவபெருமானும் பார்வதியும் பகல்காமில் இருந்து இந்த சந்தன்வாடி வழியாக தான் மேலே போனாங்க. பகல்காமில் அவரோட நந்தி அந்த காளையை சிவன் விட்டுட்டு வந்த மாதிரி சந்தன்வாடியில் தன்னுடைய ஜடா முடியில் இருக்கக்கூடிய சந்திரனை வந்து எங்கே விட்டுட்டு போனதான் ஐதீகம். ஏன்னா அவர் வந்து அமர்நாத் குகைக்கு போகும்போது தன்னோடு வந்த எல்லா பரிவாரங்களையும் வழியில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரையும் விட்டுட்டு அங்கே போய் சேர்ந்ததாக தான் ஐதீகம். ஏன்னா பார்வதிக்கு மட்டுமே அந்த அமர தத்துவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த சந்தன்வாடிங்கிறது ஒரு முக்கியமான இடம். நம்ம யாத்ரீகர்கள் எல்லாருமே இங்கே வந்து கண்டிப்பாக இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ நம்ம அடுத்து அந்த எங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கணுமோ அங்கே போய் அங்கேருந்து தொடர்ந்து நடக்கணும். நல்ல வேளைக்கு கொஞ்சம் கையெல்லாம் கிளியராக இருக்குது. பனியும் குளிரும் இருந்தாலும் கூட நடந்து போகிறதுல ஒன்றும் சிரமம் இருக்காது. இப்போ இந்த இடம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துலேருந்து தான் நம்ம மேலே நடந்து போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கா இப்போ அந்த முன்னாடி அவங்க நிற்கிற இடம் அதுதான் வந்து நடந்து போகிற பாதை. அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னாக்கா இந்த குதிரை போகிறதுக்கான பாதை எங்கே இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சுனாக்கா, மழையின் காரணமாக நிறைய அந்த பாதை சேரும் சகதியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்களும் குதிரையில் தான் போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட அட்வைஸும் அதுதான், நீங்கள் நடந்து போகிறத விட குதிரையில் போங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் குதிரையில் தான் போகிறோம். அந்த குதிரை நடந்து போகிற பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூட் மேப். ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா பகல்காம்லேருந்து 16 கிலோமீட்டர் இந்த சந்தன்வாடி. இப்போ இந்த சந்தன்வாடியிலேருந்து 12 கிலோமீட்டர் நம்ம மேலே போகணும். போய் அந்த சேஸ்நாக் அப்படிங்கிற இடத்துல தங்க போகிறோம். அந்த சேஸ்நாக் வந்து 12 கிலோமீட்டர். முதல் நாள் நைட்டு, 2வது நாள் நைட்டு பஞ்சதரணி.
அந்த சேஸ்நாக்லேருந்து மறுபடியும் ஒரு 14 கிலோமீட்டர் பஞ்சதரணிக்கு போகணும். இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். கீழே லெஃப்ட் சைடில் படம் போட்டிருக்கிறது பஹல்காம். இப்போ நான் விரல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே பஹல்காம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தன்வாடிக்கு மேலே வந்து பிசுடாப், அப்புறம் ஜோஜிலால், அந்த ரூட் அப்படியே வந்து மேலே போகுது பாருங்கள். ஒவ்வொன்றுக்கு இடையில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இப்போ சந்தன்வாடி அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம். அடுத்து மேலே பிசுடாப் போகிறோம். அது 11,500 அடி உயரத்தில் இருக்குது. பிசுடாப்லேருந்து பார்த்திங்கனாக்கா ஜோஜிபால். இந்த ஜோஜிபால் அப்படிங்கிறது வந்து 11,000 அடி உயரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நாககோத்திக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா மேலே சேஸ்நாக். இந்த சேஸ்நாக்கில் தான் வந்து முதல் நாள் நைட்டு வந்து நாங்கள் தங்க போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இந்த இயற்கையோட அழகை பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். இங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அமர்நாத் யாத்திரைங்கிறது சுலபமான ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இந்த குதிரையில் கூட வந்து போக முடியல, நடந்து கூட போயிடலாம் போல். குதிரையில் உட்காந்து போகிறதுக்கு இன்னமும் நிறைய ட்ரைனிங் வேணும். ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் இதுதான் உங்களுக்கு தொழில். இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த குதிரைகளும் போனிகளும் இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் மலை. இந்த பாதையில் தான் போகிறோம் நம்ம. இந்த குதிரைகள் ஏறக்கூடிய பாதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது போக நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இதில் நடந்தும் வராங்க, குதிரையிலையும் வராங்க. இந்த மலை எப்படி இருக்குது பாருங்க. அரே வாவ், இயற்கையோட அழகே அழகு தான். இதில் போகும்போது கஷ்டப்பட்டாலும் கூட இந்த இயற்கையை பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் வந்து தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரி இது போயிட்டுருக்குது. இந்த பாதை எவ்வளவு ஸ்லீப்பரியாக இருக்குது. சகதி மழை பெஞ்சதுனால இந்த பாதை இப்படி ஆயிடுது. இந்த லைட் கம்பம் தெரியறது தான் ரூட். கீழே நம்ம கடந்து வந்த பாதை. இதெல்லாம் லேண்ட்ஸ்லைடு அதிகமாகக்கூடிய பகுதி. இந்த பாதை எப்படி இருக்கு பாருங்க. இதில் நடந்து போகிறதுங்கிறது கஷ்டம். குதிரையில் தான் போக முடியும் பாருங்க. இப்போ இந்த ஏரியா வந்து பிசுடாப். சந்தன்வாடியிலிருந்து 3 கிலோமீட்டர் நாம் இப்போ நடந்து வந்திருக்கோம். குதிரையில் வந்திருக்கோம். அடுத்து ஜோஜிலான்னு ஏதோ பேர் போட்டிருந்தாங்க. 5 கிலோமீட்டர் போகணும். இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த லங்கர் கடைகள் எல்லாமே இருக்குது. எல்லாம் ஃப்ரீ ஃபுட் சர்வ் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் பனி, மழை லேசாக தூருது. மழை வலுத்து விடாமல் இருக்கணும்.
அதுக்குள்ளே நம்ம போகணும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சிசில் டாப்பில் வந்து ரெயின் கோட் மாட்டியாச்சு. அது ரெயின் கோட் போட்டால் தான் போக முடியுங்கிற மாதிரி. ஆனால் அவ்வளோ பலமாக மழை இல்லை, தூரல் ட்ரெஸ்லிங். ஆனால் இது பலமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் ரெயின் கோட் போட்டாச்சு. பின்னாடி பாருங்கள், எதுவும் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நான் பின்னாடி எப்படியே காமிச்சாலும் பின்னாடி பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அமர்நாத் யாத்திரை என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் கூட நடந்து போகிறது ரொம்ப சுலபம், நடந்து போகிறது கஷ்டம், குதிரையில் போகிறது சுலபம்னு நினைச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. நடந்து போகிறதும் கஷ்டம்தான், குதிரையில் போகிறதும் கஷ்டம்தான். ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் குதிரை மேலே உட்காந்துட்டு குதிரை மேல் நோக்கி போகும்போது நம்ம முன்னாடி சாய வேண்டியிருக்கு குதிரைக்கு பேலன்ஸ்க்காக. குதிரைக்கு வந்து இறக்கத்தில் இறங்கும்போது நம்ம பின்னாடி வந்து சாஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் வந்து அந்த பேலன்ஸ் மூலம் அந்த குதிரை கொஞ்சம் ஈஸியாக மேலே எடுது. இல்லைன்னா அதுவும் ரொம்ப திணறுது, கஷ்டப்படுது. எனிவே, ஈசனை சென்று தரிசிப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பார்ப்போம், எங்களோட பயணத்தை தொடர்கிறோம். திரும்பவும் சந்திக்கிறேன் உங்களை.